ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அருள் டெய்லர். பாருங்கள், நம்ம லைனிங் கிளாத்தெல்லாம் ஃப்ரண்ட் சைடு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள். அதில் அப்படியே நம்ம சைடு வந்து தையல் ஓட்டிக்கலாம். நீங்கள் சைனிங் துணி இந்த மாதிரி துணி எல்லாமே இது மாதிரி பின் பண்ணிவிட்டு லைனிங் தையல் ஓட்டினீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்ம தைக்கிறதுக்கு. இப்போ பாருங்கள், சைடு எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். சில பேர் ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு பயந்துகிட்டே தைக்க மாட்டாங்க. இந்த மெத்தேடு தைச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. நம்ம அளவு மட்டும் கரெக்டாக எடுத்து மார்க் பண்ணி கட் பண்ணிட்டோம்னா போதும். ஸ்டிச்சிங் வந்து ரொம்ப ஈஸிங்க. அப்புறம் இந்த டாட் மார்க் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா, அதுக்கு நேராக கோடு போட்டுவிட்டு பெரிய நம்பர் வச்சு தையல், நான் எங்கள் மிஷினில் 5ஆம் நம்பர் தையல் இருக்குது. பெரிய தையல் ஓட்டிட்டோம்னா டாட் பிடிச்சிட்டு அது அப்படியே பிரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் லைனிங் கிளாத் எல்லாமே இது மாதிரி தான் ஒரு தையல் ஓட்டிடுவேன். ஒரு வேலை தான் அதிகம், ஆனால் ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும். ரெண்டுக்குமே தையல் நம்ம போட்டதுனால லைனிங்கு மேல் துணியும் ஜாயிண்ட் வரும். இப்படி நம்ம தையல் போடாமல் இருந்தால் லைனிங்கும் மேல் துணியும் ஜாயிண்ட் இல்லாமல் உள்ளே வந்து தையல் விழுகும், மேல் துணிக்கு தையல் விழுகாதுங்க. சின்ன சின்ன ஒர்க்கெல்லாம் இது மாதிரி நுணுக்கமாக செஞ்சிட்டோம்னா ப்ளவுஸ் வந்து சூப்பராக ஃபினிஷிங் இருக்கும். நம்ம வீட்டிலையே தைச்சாலும் சரி, எங்கே தைச்சாலும் சரி, ப்ளவுஸ் நீட்டாக இருக்குதுன்னு கஸ்டமர் நம்மளை தேடி கொண்டு வந்து கொடுப்பாங்க. பாருங்கள், நான் வீட்டிலையே தைக்கிற அளவுக்கு ரெகுலர் கஸ்டமர் தான் கொண்டாந்து கொடுக்குறாங்க. இது மாதிரி சின்ன சின்ன வேலையெல்லாம் பார்த்து செஞ்சு கொடுத்தோம்னா ப்ளவுஸ் வந்து ஃபிட்டிங் சூப்பராக இருக்கும். பாருங்கள், டாட் பிடிச்சது எவ்வளோ சூப்பராக இருக்கும். அது மாதிரி ப்ளவுஸ் கட்டிங் எல்லா வீடியோவும் போடுறேன் பாருங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய்.